இந்த கூட்டணி பத்தி நீங்க கேட்டீங்க. இதெல்லாம் ம். அதிமுக வந்து இது தாவேகா, அதிமுக கூட்டணி வருமான்ற மாதிரி ரீதியில தானே கேட்டீங்க நீங்க? ஆமா. அந்த ஒரு அதாவது பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு பேச்சு சொல்லிட்டு இல்ல இருக்காங்க. பேச்சுவார்த்தைன்றது அந்த மாதிரிலாம் எதுவும் போலங்க. அவங்க வந்து நெனைக்கிறாங்க, இது இவ்வளவு நாம பாதிக்கப்பட்டோமே அப்படின்ற தாவேகா வந்து நேரடியாக இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது திமுகவினுடைய சதியாக இருக்குமோ? அவர்கள் வேண்டுமென்றே நம்முடைய இயக்கத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்து விட்டார்களோ? புல்லுருவிகள் அந்த கூட்டத்தில் ஊடுருவி விட்டார்களோன்ற சந்தேகம் அவர்களுக்கு இருப்பதனால, அவர்கள் தன்னிச்சையாக இதை நாம மட்டும் வந்து இத சரி பண்ண முடியாது. இதை காக்க வேண்டிய இடத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பிரதான எதிர்க்கட்சி. அன்னைக்கு அதே போல எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் போயிட்டு அந்த இடத்துல அந்த காலையில கரூர்ல போயிட்டு இது விஷயத்தில் என்ன நடந்தது என்பது நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும். காவல்துறை கோட்டை விட்டிருக்கிறது. விஜய் போன்றவர்கள் என்ன மனநிலையில் இருப்பார்கள் தெரியாது. இதில் யாரையும் குற்றம் சொல்ல முடியாதுன்னு ஒரு நடுநிலையான ஒரு பேட்டியை அங்கே அவர் கொடுத்தது, அங்கே அவர் போட்ட விதை தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த என்கொயரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் இது நடைபெற வேண்டும். இங்கே என்ன நடந்தது என்பது உலகுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும்ன்ற இந்த ஆர்டரே போடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அன்னைக்கு கரூர்ல 7 மணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் போட்ட விதைதான் இது அத்தனைக்கும் காரணம், தீர்வு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது.